ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃபைசான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க 5G Vlogs. நீங்கள் எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம், ஒரு ரெட் கலர் Mercedes Benz பியூட்டி நம்ம கூட இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, லக்ஸுரி கார் வாங்கும்போது என்ன மாதிரி எல்லாம் நம்ம செக் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு ப்ராப்பர் கைடாக இருக்கிறதுக்கு நம்ம கூட இந்த வண்டியோட ஓனர் இருக்கார். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவன். உங்கள் நேம்? குட் டே, மை நேம் இஸ் அரவிந்தன். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். எல்லாரும் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு காரோட நல்ல விஷயத்தையே சொல்கிறாரு, எப்போ வந்து அதோட இன்னொரு சைடு எப்போ சொல்லுவார், நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் எல்லா ரெண்டு சைடும் சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். I'm going to tell everything about the pitfalls I had, the mistakes I made when I bought this luxury car. என்னென்னலாம் நான் தப்பு செஞ்சேன் நான் சொல்லிடுறேன், so that you don't make the same mistake. Let's go and see the car. ஸோ அரவிந்த் சார் தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்க ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டி வந்து எந்த இயர் மாடல் சார் இது? ஸோ இது 2015 மாடல். இட்ஸ் Mercedes Benz CLA 200D CDI style. Okay, that is the complete name of the model. So this is a 8-year-old car as of now. Very stylish car. என்ன சொல்லுவாங்கன்னா luxury coupe is how they categorize this car. இதோட primary advantage பார்த்தீங்கன்னா styling, power and the look overall and stance, that is the primary advantage. Primary disadvantage நான் சொல்கிறேன், side by side you need to know both. Primary disadvantage is because it's a coupe, it is a very sloping roof in the back side. அதனால் பின்னாடி உட்கார்றவங்க 6 அடி இருந்தால் தலை இடிக்கும். ஓகே, லாங் டிரைவ் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. தட் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இட்ஸ் அ டிரைவர்ஸ் கார், இட்ஸ் நாட் அ ஷாஃபர் ட்ரிவன் கார். ஓட்டுறவங்க சந்தோஷத்துக்காக இருக்கிற கார் இது. பின்னாடி உட்கார்றவங்க இஃப் தேர் லெஸ் 5.5 feet 5.6 வரைக்கும் இருந்தால் ஓகே. பட் அகெயின் லாங் டிரைவ் போகும்போது பின்னாடி 2 பேருக்கு தான் கம்ஃபர்டபுள். 3வது ஆள் உட்காந்தா இட் வில் நாட் பி கம்ஃபர்டபுள். இட் இஸ் நாட் மென்ட் டு கும்பலை கூட்டிகிட்டு போகிறதுக்கான கார் கிடையாது. அண்ட் அனதர் கூல் திங் இஸ் ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ். ஓகே, இது நிறைய கார்ஸில் இருக்காது. ஸோ it will look very beautiful when it is operational. இன்னொரு thing என்னன்னா, when you open the car in a split second, glass கொஞ்சம் கீழே வந்துரும். And as you close it, you close up பார்க்கலாம். As I close it, the glass will move up to fill that space. Okay, இது ஏன்னா ஃபோர்ஸா அடிச்சா உள்ள பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி கிளாஸ் ஷேட்டர் ஆகிடும். அதனால they had given this feature. ஏன்னா CLA நம்மளுக்கு வந்து சீட்ஸ் கூட வந்து கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியாக கிடைக்கும். ஸோ ஃபுல்லி இதில் வந்து எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பார்த்து தான் எழுதிருக்காங்க. This is not meant for some sort of பின்னாடியில இருந்து உங்களுக்கு வேடிக்கை பார்க்கலாம்லாம் சில பேர் சொன்னாங்க. It is not the purpose. This is for putting racing harness. 4 buckles harness போடுறதுக்கு தான் இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு 2 சைடில் போட்டு லாக் பண்ணுறதுக்கு. It is meant to be ட்ராக்ல enthusiast ஓட்டுறதுக்கான that is one of the reasons of the car. So it is not for that hole is not for something else. Okay, and these are called bucket seats. உங்களுக்கு இங்க 2 சைடும் வந்து திக்கா போல்ஸ்டர் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க நடுவுல உட்கார்ந்து it will hold you together. Okay, you will not slide here and there. Okay, that is the purpose of these buckets. It's very comfortable. Obviously வந்து ஒரு ப்ரீ ஓண்டா வாங்கி இருக்கீங்க. ஸோ எப்போ சார் வாங்குனீங்க இந்த வண்டி? Okay, இது வாங்கி last November I purchased the car. Like I told you, it is personally உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி I would say midlife crisisல ஒரு impulse purchase தான் நான் இந்த காரை சொல்லுவேன். The reason was I was looking, I like this CLA too very much, and red color especially ரொம்ப striking, and this color is called Jupiter red. So இதை பார்த்துட்டு இருக்கும்போது I went to a showroom. உங்களோட சேனல் ரெக்கமெண்ட் பண்ண ஒன் ஆஃப் த ஷோரூம்ஸ்க்கு தான் நான் போனேன். I saw this car in a sport variant. And I had ஒரு ப்ரைஸ் சொல்லி இந்த ப்ரைஸ்க்கு ஓனர் வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். I was expecting the call the next day, but கால் வரவே இல்லை. When I started following up, அதுக்கப்புறம் 3வது தடவை கால் பண்ணும்போது தான் they told me that அந்த கார் ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ I told him என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு, சாரி சார் ரெடி கேஷோட நாங்கள் கொடுத்துட்டோன்னு. I didn't think that was very ethical, but that threw me off, right? And I was scooting around for the same car. Then I got ஒரு சின்ன ஷோரூமில் I was able to find the car. Okay. And then I went there and we started negotiating. And the key thing here is நிறைய பேர் கேட்பீங்க, the first owner, second owner அப்படின்றது வந்து பயங்கர ப்ராமினெண்ட்டாக சொல்லுவாங்க. So I am the 4th owner of this car. Oh, okay? 4th. Oh yes, 4th. ஒன்றும் பதட்டப்படாதீங்க. ஸோ செகண்ட் ஓனர்னு விற்கிறவங்களுக்கும் ஒரு வாங்குறவங்க ஒரு ஆள் இருக்காங்கல்ல, they are the 3rd owner. அவங்களும் ஃபியூச்சரில் விற்கிறவங்க they are the 4th owner. See, you have to understand this whole concept of the owners, right? Indians, we have an attitude.
செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர், ஃபோர்த் ஓனர்னு போயாச்சுன்னா வந்து எக்யூப்மெண்ட் வந்து நாசமாக போய்டும் அப்படின்லாம் வந்து யூ ஹேவ் அ பெர்செப்ஷன். ஐ எம் நாட் சேயிங் தட் இட்ஸ் என்டையர்லி ராங். என் ஒய்ஃபே என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஷீ ஸ்டில் ஃபீல்ஸ் ஃபர்ஸ்ட் ஓனர் இஸ் பெட்டர் தேன் ஃபோர்த் ஓனர் irrespective ஆஃப் கிலோமீட்டர்ஸ். ஸோ தேர் ஆர் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஓனர் 1 லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதுதான் வேணும். ஃபோர்த் ஓனர் இது 50,000 தான் ஓடி இருக்கு, எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிற கும்பல் தான் 90% இருக்காங்க. கரெக்ட். ஐ டோன்ட் blame them fully. Okay, but they need to understand the fact. Okay, இது வந்து it's not a human. I don't know how you take it. It is a machine. Okay, when you say multiple owners, how do you know ஒரு ஓனர்னு சொல்ற ஓனர் அந்த ஒரே ஒரு ஆள் தான் ஓட்டுனார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? Maybe see high-end cars, most of them 60-70% have drivers. Okay, every year driver மாத்தி இருக்கலாம். That means what, 5 year வச்சிருந்தவங்க it may be equivalent to 5 owner. Okay, each one of the driving style different. And I know friends who have BMW who group வந்து whoever wants to go on vacation they will take the same car. Okay va, weekend ஒரு friend ஓட்டுவாப்ல. Okay, so over a period of few years பாத்தீங்கன்னா hundreds of people would have driven it. Each have different way of throttle response, எல்லாமே டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவாங்க. That doesn't mean 100 owner கார்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா கம்மி ஓனர் கார் பேடுன்னு நான் சொல்ல வரல. பட் மை பாயிண்ட் இஸ் that is not the only criteria you should use. நீங்க கண்டிஷனை வச்சு தான் டிசைட் பண்ணுமே தவிர ஓனர் எத்தனைன்றதை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் மே பி ஃபோர்த் ஓனர். சி, ஃபர்ஸ்ட் ஓனர் டு செகண்ட் ஓனர் வாஸ் a business decision. Second owner left out of the country. Now third owner is a dean in a very top college in Chennai. He changes the car every year. Okay, now he switched to Land Rover. Okay va, so I am the fourth owner. Okay, so now there may be a single owner who has driven the car so badly with 10 drivers over a period of 8 years. We don't know. இப்போல்லாம் டிரைவர் 6 மாதத்துலேயே வேலையை விட்டு போகிறாங்க. ஒரே டிரைவர் ஓட்டணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ இவ்வளோ நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா, இட் இஸ் அந்த ஃபோர்த் ஓனர்னா ஒரு ஐயோ ஃபோர்த் ஓனருன்ற மித்தை வந்து உடைக்கணும். ஓகே, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் சச் கார்ஸ். அதுக்குன்னு ஃபோர்த் ஓனருக்கு அதை தேடி வாங்குங்கன்னு நான் சொல்ல. யூ வில் டெஃபினெட்லி கெட் இட் மச் சீப்பர். பட் டேக் இட் டு பக்கா ஷோரூம், கெட் இட் இன்ஸ்பெக்டட் ஃபுல்லி அண்ட் தென் டேக் யூர் டிசிஷன். சிங்கிள் ஓனர் கார் உள்ளெல்லாம் அநியாயத்துக்கு சஸ்பென்ஷன் எல்லாம் டோட்டலாக ஊற்றி மூடின காசும் இருக்குது. 3-4 ஓனர் கார் பட் உள்ள வந்து கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்கிற காசும் இருக்குது. ஓகே, இஃப் யூ ஸ்பெண்ட் அ லிட்டில் பிட், கொஞ்சம் டைம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், மீனிங் நீங்கள் கொடுக்குற காசுக்கு டெஃபினெட்லி வேல்யூ யூ வில் கெட் லாட் மோர். இல்லை நிறைய விஷயம் நான் பார்க்கல, அதெல்லாம் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ. என்னென்னலாம் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டேன். தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ அசியூம்டு. ஒரு கார்னா இதெல்லாம் இருக்கும்னு நான் அசியூம் பண்ணது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நம்பர் 1, ஸ்பேர் கீ. ஓகே, ஐ அசியூம் தேர் வில் பி ஸ்பேர் கீ. டெலிவரி எடுக்கும்போது தான் எனக்கு தெரியுது ஸ்பேர் கீ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஐ ஆல்ரெடி மேட் ஆல் த பேமெண்ட். ஓகே, ஸோ அவங்க சைன்லாம் பண்ணி டாக்குமெண்ட்லாம் வந்துருச்சு. நவ் தேர் சேயிங் தேர்ஸ் நோ ஸ்பேர் கீ. அவங்க ஒரு கீ வச்சே ஓட்டுங்கன்னு சிம்பிளாக தேர் சேயிங். பட் ஐ எம் நாட் அ கை, ஐ எம் அன் ஆடிட்டர். ஸோ எனக்கு பை நேச்சர் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து மனசு கிடையாது. ஸோ I took the car to Mercedes and the spare key rate approximately is little over 50,000. 50. So இதுதான் உங்களோட first shock was the 50,000. Okay, next comes the service. Okay va, so previous முன்னாடி ஓனர் வரைக்கும் they had done the service in Mercedes. Previous owner did not do the service in Mercedes. He took it to a third party garage, which is not a very good garage also. So this is another issue. Now I wanted to bring the car back to the original. I didn't want to take risks, especially with core mechanics. I will trust Mercedes more. Okay, cosmetics and other things you can always go to third party, which is cheaper. But core la vandu na risk edukadhu. So the first service I took it to Mercedes immediately. உங்களுக்கு நான் ஒரு சர்வீஸ் என்னோட ஃபுல் பார்ட்ஸ் நான் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ற எல்லா ஹார்ட் காப்பீஸும் I will be sending it to Faizan. He will show it in your screen. The first service cost around 74,000 rupees. Okay, and that included a battery change. Okay, so Mercedes will not put நீங்க சொல்ற பேட்டரிலாம் போட மாட்டாங்க. They have their own criteria. வார்த்தா பேட்டரி தான் போடுவாங்க. That is around 24,000-25,000 battery. Okay, so again belt there was a change. நிறைய and the overall mechanical they had to upgrade a few things. So at around 74,000 is the rate that I had to endure for the first service. இத நீங்க வாங்கி எவ்வளவு டைம் ஸ்பேன்ல இந்த அமௌண்ட் நீங்க வந்து இன்கர் பண்ணீங்க சார்? வாங்குன செகண்ட் மந்த்லயே இந்த காஸ்ட் because already due. Okay, the விக்கிறவர் வந்து he didn't want to spend for service and then sell. Okay, he was very clear. நான் விக்க போறேன், நான் எதுக்கு சர்வீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி. Maybe I should have used that to bargain more. அதுவும் உங்களுக்கு ஒரு லெசன் லேர்ன்ட். பட் லைக் ஐ டோல்ட், இட் வாஸ் an impulse purchase. ஏன்னா இதே கார் இதே மாடல் வாங்குற வரைய மாதிரி போயிட்டு எனக்கு மிஸ் ஆனதுனால இதை விட்டுறக்கூடாதுன்னு ஐ வாஸ் லிட்டில் பிட் மைண்டில் இருந்ததுனால ஐ ப்ரொசீடட் வித் திஸ்.
பட் நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ண டேக் யோர் டைம். தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷோரூம்ஸ். ஓகே, சிஎல்ஏவே தௌசண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே. ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு உங்கள் கலர் உங்கள் இது கிடைக்கலையே எனக்கு கண்டிப்பாக வேணும்னு அவசரப்பட்டு வாங்காதீங்க. டேக் யோர் டைம் டு இன்ஸ்பெக்ட் ஃபுல்லி. Now I did take the car to Carsons to get it inspected. அவங்க வந்து they connected it and ran the scan, all the 100 odd sensors. Like இன்னொரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே, இந்த காரில் வந்து இதில் பார்ட்ஸ் இருக்கோ இல்லையோ அந்த பார்ட்ஸுக்கு மேலே சென்சர்ஸ் இருக்குது. ஓகே, it has around 260 plus sensors. Okay, the entire car is sensor driven. Okay, every componentக்கும் there is a sensor which interacts with that component and sends the signal back to the main onboard computer. Okay, ஸோ இதில் நீங்கள் எந்த பிரச்சனை எங்கே ஆனாலும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து யூ வில் கெட் டு நோ. ஓகே, ஸோ காரை வந்து சென்சர் ஸ்கேன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண மாதிரி தான் ஈக்குவலன்ட். ஸோ சென்சர் ஸ்கேன் கேவ் ஃபியூ errors in terms of audio components, but that has got nothing to do with the car. But I used that to negotiate the price a little bit. 50,000 I was able to reduce the price. But still, service பண்ணும்போது I ended up paying around 70K. But 70Kன்றதுனால 70,000 தான் நார்மல் சர்வீஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க. ரொட்டீன் சர்வீஸ், just basic fluid changes depending on what fluids, and without any parts change it may even end up being 25,000. இது எவ்வளோ டைம் ஸ்பென்ல நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும் சார்? Once a year is அவங்க வந்து ரீசெட் பண்ணிடுவாங்க உள்ள. after they do the service they go into master mode and reset, and that will show next year same date it will show the due. அது உங்களுக்கு ஒரு 1 month முன்னாடில இருந்து டிஸ்ப்ளேல வர ஆரம்பிச்சிரும். And they also call you if you are in touch with the showroom. Okay, they will call you and they will follow you. So routine service is once a year, and if you have nothing, parts la edhu neenga damage pannala, neenga edhu impact agala அப்படிங்கற பட்சத்தில் you can expect anywhere from 20 to 25K. That's a routine service. இவ்ளோ நீங்க வந்து காரோட அட்மாஸ்பியர் எடுத்து உங்களோட ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துருக்கீங்க. பட் இப்போ நீங்க வந்து ஒரு அப்ராட் போகிற இதில் சேல் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. அது வந்து எப்படி சார், என்ன டீட்டெயில்ஸ், என்ன இது? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் வாங்கினதுக்கு அப்புறம் I'll spend, நான் சொன்ன மாதிரி close to probably 5 lakhs. Okay, அந்த 5 lakhs அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு I'm looking at probably around 16 lakhs is a fair price for this car in my opinion, considering all the changes I've made, considering the service pack and everything. So in the price உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்ததுன்னா, if you want to see, inspect the car, do a test drive in detail, you can run what sort of checks you want on the car. எல்லா இன்வாய்ஸஸும் கொடுக்குறேன். You can check with Sundaram Motors Mercedes about the service history. You can check all of that and then take decision on the car. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க CLA மற்ற இடத்துல என்ன ப்ரைஸில் இருக்குன்னு. 55,000 ஆட் ஓடுன CLA மற்ற இடத்துல you compare the price, it may be lesser owner கவுண்ட் இருக்கலாம், பட் the condition, there is no guarantee on the conditions. இதில் எல்லாமே உள்ள எல்லா பார்ட்ஸ் வேரண்ட் டயர் ஆகக்கூடிய எல்லா மேஜர் பார்ட்ஸும் மாற்றியாச்சு. in a good condition. நீங்கள் வாங்கி ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க without any hassle, you can look at this car for 16 lakhs. 16 lakhs. Year வந்து 2015. So 2015 CLA 200. You cannot go and question them. இந்த ஆயில் நான் தரேன், இது 3,000 கம்மி, ஓகே, யூஸ் திஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு you don't have a choice once you go to the branded show. Okay, but that is what gives you the advantage. நீங்கள் வந்து கம்பெனி சர்வீஸ்ட் அப்படின்னு வந்து உங்கள் ஷோரூமில் சொல்கிறாங்கல்ல, that is what gives. நான் இது I also had this discussion with the showroom technician in Sundaram Motors. Very helpful people, very well informed people. எப்படின்னா அவங்க காரில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி each mechanic has to go 3 levels of certification. அங்கே every bolt in the car, right, அதோட it has to be torqued to a particular specification. They use certain tool, அதில் வந்து ஃபோர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனை செட் பண்ணிவிட்டு அவங்க டார்க் பண்ணும்போது அந்த கிளிக் சவுண்ட் கேட்டோடனே அந்த ஃபோர்ஸில் அந்த ஸ்க்ரூ டைட்டன் ஆயிருக்குன்னு they will stop. ஓகே, நீங்கள் வந்து ஓவர் டைட் பண்ணாலும் அது ரிஜிடாக வந்து இழுத்து பிடிச்சிட்டு it will twist the metal. நீங்கள் ரொம்ப லூஸாக வச்சுருந்தாலும் it will come out. ஓகே, so they have to talk to specification. இதெல்லாம் வந்து எத்தனை தேர்ட் பார்ட்டி ஷோரூமில் உங்கள் லோக்கல் கராஜில் வந்து இந்த அளவுக்கு, இது நான் சொல்கிறது ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி there are 100 பாயிண்ட்ஸ். கேபிளை வந்து அதோட சேனலில் தான் கொண்டு வரணும், கேபிள்கிட்ட யூஸ் பண்ணி 1 mm கூட இந்த பக்கம் அந்த பக்கம் வரக்கூடாது, ஏன்னா இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு ஹீட். ஸோ த கம்பெனி சர்வீஸ் பீப்புள் நோ திஸ் ஸ்பெசிஃபிகேஷன், they are certified to do all this. I'm not saying the third party garages are bad, okay, பட் நீங்கள் தேடி பிடிச்சி எவன் கரெக்டாக பண்ணுறான்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது it is a hit or a miss. அதனால தான் நான் சொல்ல வரேன். So those don't want to take chances, this is what you need to do. கம்பெனியில் you have to pay that extra premium for that. பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு கோர் ஆஸ்பெக்ட்ஸில் I don't want to take a risk. Engine, gearbox, belt, such things I don't want to take any risk. I will not give it to third party garage. Tires were bad, okay.
tires I changed to Continental. Okay, so I asked Mercedes for, they told they will change only to Continental tires, and இதே Continental tire Mercedes la pota definitely expensive showroom la. I did it in a third party. I don't, the cosmetics, all the stickers, lights, idella vandu I am ready to do it in third party, but core aspects I don't want to take any risks. Okay, na adula edavadhu sikkalna it will be lakhs and lakhs of expenses. Luxury karnale உங்களுக்கு ground clearance is always an issue. இதோட ground clearance is extremely low, but if you see now the stance is slightly better. இதுக்கு காரணம் வந்து what we call as tire upsizing. Okay, again எல்லாரையும் upsize பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். Upsizing has advantages and disadvantages. I will tell both. You can take a call. நீங்க டயர் upsize பண்ணீங்கன்னா தனியா without informing your manufacturer, if your car is under warranty, that may become void. Okay, or if you நீங்க வாரண்டில இருக்கும்போது நீங்க டயர் upsize பண்ணி ஓட்டிட்டு if you have an accident, the insurance provider may reject your claim because you have used upsized tires. நீங்க டயர் வாரண்டில இருந்ததுனா நீங்க ரொம்ப யோசிக்கணும். upsize பண்ணதா இருந்தா company permission வாங்கி கம்பெனில பண்றது தான் better. Now this car is certainly out of warranty. It's 8 years old now. I went and changed the tires. There are 3 components. Okay, so there's a 215 here, there's a 60 here, there's a 16 here, and a 95 here, and a V here. This one I'll just give a very high level explanation. Okay, so the 215 is the width. Okay, is the measure of the width of the tire. Idoda OEM was 200. I made it 215. Okay, so width is increased for my tire. I get more grip. I will lose little mileage. Okay, now let's come to the second part. So this talks about this height. Okay, wow, how much உங்களுக்கு வந்து டயரோட overall diameter increase ஆகுது talks. So it was 55, I upgraded to 60. Okay, so when this thickness increases, double கீழ அதே thickness மேல அதே thickness, so car groundல இருந்து மேல மூவ் ஆகும். இது more the thicker. அதே சமயம் நீங்க ஓவர் திக்கா போயிட்டீங்கன்னா இந்த width ரொம்ப குறையும் போது ஹை ஸ்பீட்ல போகும்போது உங்களுக்கு டயர் வந்து மேல அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுக்குன்னு நீங்கள் இதுதான் சான்ஸ்னு வந்து இருக்கிறதுலே பெரிய டயராக போடுறேன்னு சொல்ல முடியாது. யூ ஹவ் டு பேலன்ஸ் இட் அவுட். ஓகே, now 16 is the rim length. Okay, so 16-inch tires, so 16 or 16. Okay, it is recommended to stick with the same 16. You cannot jump here and there. Now this 95 is load factor. Okay, so either you have load factor for car, load rating for the car and search panina, you will get an image. I'll also try and share that image which you will see on your screen. So 95 la vandu evlo hundreds of kg adukku vandu rating kuduthirupanga, maximum load that the car can take. Okay, next vandu V nu irukadhu vandu it's called speed rating. Okay, idu vandu I think from or few alphabets, I think from H to Z irukku nenikiren. So this V means I think it can go up to 240 kilometers per hour. Means the tire will hold its integrity. நீங்க 240 போனாலும் டயர் வந்து செதறிடாது. It will be solid. இது வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னா உங்க ஸ்பீடோமீட்டர் ரீடிங் will change. upsize பண்ண கார் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர்ல 100 காட்டுதுன்னா you may be going at 115 or something depending on how much you upsize. So you have to be very careful of the speed limit. and அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சரி, ஒரு 7 lakhsல கிடைக்குது BMW பென்ஸ்ன்னு சொல்லி போய் வாங்கிடலாமா இல்லை எப்படி? அது யூஸ்டு காரில் ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 விதமும் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணவங்க கிட்ட உங்களுக்கு வந்து பர்சனலாக தெரிஞ்சிருந்தது, இஃப் யூ நோ அ பர்சன், அவங்ககிட்ட இருந்து கார் வாங்க. ஹீ இஸ் நாட் லைக் அ ரேசர், எந்தூசியாஸ் கிடையாது, ரஃப் யூஸ் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ ஆர் அவேர், டெஃபினெட்லி ஐ வில் சே கோ ஹெட் அண்ட் கெட் இட். பட் 99% நம்ம தெரியாத ஒருத்தர்கிட்ட தான் ஷோரூமில் போயிட்டு we're going to get. So you cannot take any chance. You have to always assume the car is abused. அப்படின்னு அசியூம் பண்ணி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். There are 2 ways of looking at it. One is third party garageல போய் if you have உங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் இருந்ததுன்னா நீங்களே செக் பண்ணலாம். number 1. number 2, you can get to a third party garage to check it. ஸ்கேன் பண்ணி மெக்கானிக்கல்ஸ் ஹை லெவலில் செக் பண்ணுறதுக்கு, which will cost anywhere from 1000 rupees to 3000 rupees depending on the garage. You can also take the car to the manufacturer itself to get it checked. Okay, they may ask anything from 8,000 to 15,000 to check the car top to bottom and give you a report. Okay, so and இப்போ நீங்கள் காரை வாங்கிட்டீங்கன்னா you have more rights to go and ask the showroom. ஓகே, உங்கள் பேரில் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு இப்போ Mercedesலையோ BMWலையோ உங்கள் பேரில் வந்த காருக்கு if you have the RC, they will share the previous service records. பட் நீங்கள் காரை வாங்கிறதுக்கு முன்னாடி you cannot demand the service records from the manufacturer. Okay, I'm not sure if it's available on a paid basis. It may be available, I'm not sure. பட் உங்கள் ப்ரீவியஸ் ஓனர் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக சர்வீஸ் ரெக்கார்டை காட்ட ரெடியாக இருக்காரோ அதை வச்சே நீங்கள் வந்து ஒரு 80% முடிவுக்கு வந்துடலாம்.
நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட்னு சொன்னோன்னே ஒரு பதறி போய் சார் அது அங்கே வச்சேனா இங்கே வச்சேனா தெரியல, மிஸ் ஆகிடுச்சு, கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி தான் டிலீட் ஆகிடுச்சு, இந்த கதை எது சொன்னாலும் தேவ் நாட் டன் ப்ராபப்ளி தி சர்வீஸ் வித் த கம்பெனி. ஓகே, சர்வீஸ் ரெக்கார்டு வந்து தாராளமாக தரேன் சார், எவ்ரி இயர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ நான் கம்பெனிக்கிட்ட எடுத்துகிட்டு போனால் இதுதான் செலவாச்சுன்னு ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கவங்கள யூ ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் தட் பீங் ஃபேர்லி ட்ரூ இஃப் தே ஹேவ் த சர்வீஸ் ரெக்கார்ட். இதில் இன்னொன்றும் இருக்குது. ஐ ஆல்சோ ஹர்ட் ஆஃப் அன் இன்சிடென்ட் வேர் ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸை கொடுக்குற ஆளும் இருக்காங்க. ஓகே, சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சுன்றதுனால நீங்கள் இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு சார் நம்பிடாதீங்க. கம்பெனியில் போய் யூ ஹாவ் டு டபுள் செக் வெதர் இஸ் திஸ் த ஓனர், இஸ் திஸ் த சர்வீஸ் ரெக்கார்ட், இவங்க ஜூன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, இஸ் தட் த கேஸ் நீங்கள் ஷோரூமில் போய் செக் பண்ணுறது இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுக்கு நீங்கள் இப்போ 10-15 லட்சம் செலவு பண்ணுறீங்க, 10-12,000 ரூபா பார்க்காதீங்க, கெட் இட் செக் இந்த ஷோரூம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, ஸோ ஹார்ட் அர்ன் மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு கெட் இட் செக். பேப்பர் யார் வேணால் வந்து டைப் படித்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம், இட்ஸ் நாட் அ பிக் டீல், பட் இட் இஸ் அப் டு அஸ் டு டூ த சர்வீஸ் ஆர் த ஹோம் ஒர்க். அவங்க வந்து விற்றதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து நீ யாரோ அவன் யாரோ, அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி ஒன்று வச்சுக்கோங்க, தேமேசி என்ன பிரச்சனை எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையும் யாரும் எந்த ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த வண்டிக்கு முன்னாடி நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தீங்க சார்? இதுக்கு முன்னாடி ஒரிஜினலி மை ஃபர்ஸ்ட் கார் வாஸ் ஆல்டோ 800. ஓகே, ஐ ஹேட் ஒரு 8 வருஷம் வச்சுருந்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் ஹேவிங் குவிட் இன் ஹைதராபாத், தட் வாஸ் மேனுவல். அதுக்கப்புறம் சென்னை வந்தப்பறம் அகைன் ஐ வாண்டட் குவிட் பட் ஆட்டோமேட்டிக். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் நான் வந்து 1000 cc தாண்டல, 800 to 1000 cc தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக 2100 cc இப்போ வந்திருக்கேன். ஒரு லக்ஸுரி கார் ஓட்டும் போது டெஃபினெட்லி யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல். இஷ்டத்துக்கு நீங்கள் அமுத்திட்டீங்கன்னா கார் ரேப்பிட் ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் வில் கோ வித் ஃபைசன் அண்ட் ஷோ யூ இட் கேன் ஹிட் 100 இன் அ மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அழுத்திட்டீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி ஸ்போர்ட் மோட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஜின் சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே மாறிடும். ஓகே, இட் இஸ் அ பியூர் ரேஸ். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டுட்டு சிட்டி டிராஃபிக்கில் வந்து அழுத்திட்டீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி எண்ட் அப் கிரியேட்டிங் ஆக்சிடென்ட்ஸ். அண்ட் இன்னொன்றும் சொல்கிறேன், லக்ஸுரி காரோட டிஸ்அட்வான்டேஜ், மற்றவனே தப்பு பண்ணியிருந்தாலும் ரோட்டில் ஒரு Mercedes ஒரு BMW கிடச்சிடுச்சுன்னா இவன் தான் வந்து வேணும்ன்ட்டே இடிச்சான்னு மக்கள் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து லக்ஸுரி கார் வச்சிருக்கவங்களோட ஒரு பெரிய சாபம், அதை வந்து இப்போதைக்கு மாற்ற முடியாது. இந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து நிறைய ஃபுல்லாகவே இருக்குது. டெஃபினெட்லி BMW டிரைவர்ஸ்னாலே அரகண்ட், Mercedes டிரைவர்னாலே தே ஹேவ் லாட் ஆஃப் மணி, இந்த மாதிரிலாம் வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலான ஒரு நீங்கள் எனி அதர் எஸ்யூ வாங்குற ரேட்டுக்கே யூ கேன் கெட் த CLA இந்த கரண்ட் மார்க்கெட் அண்ட் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட். பட் நீங்கள் அஃப்கோர்ஸ் உங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது உங்களோட கடமை, ஸ்பீட் லிமிட்டில் ஓட்டுறது உங்கள் கடமை. நான் அப்கிரேட் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு வரேன். நம்பர் 1, இந்த நம்பர் பிளேட் ஹோல்டரே நான் மாற்றிட்டேன். இட் வாஸ் ரொம்ப ஃபீபிளாக இருந்தது. ஐ வாண்டட் இட் டு லுக் பெட்டர், ஸோ ஒரு ஹோல்டர் வச்சு அது போட்டேன். திஸ் grill is not the original OEM grill, அது வீட்டில் இருக்குது. திஸ் grill is upgraded model. இது வந்து LED-ல க்ளோ ஆகும். இப்போ டே டைமில் ஐ கேன் ஸ்விட்ச் ஆன், அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஐ ஷேர் சம் photos which will put it. This Mercedes star will illuminate in LED. And இதெல்லாம் வந்து this is all my daughter stuck all these red beads here. ஓகேவா, நெக்ஸ்ட் நான் அதுதான் கேட்க வந்தேன், நீங்கள் கார் ரெட்டுக்காக ரெட்டு கிரில்லே போட்டிங்களான்னு சொல்லி. ரெட்டு கிரில்லாம் இல்லை, இது வந்து இது நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பீப்புள் Mercedes-னோடனே ஐ திங்க் பீப்புள் ஆர் அஸ்யூமிங் தீஸ் ஆர் ரூபீஸ் ஆர் ஏதோ ப்ரெஷியஸ் இதுன்னு சொல்லி எல்லாம் நினச்சிக்கிறாங்க. கார் எங்கேயா நிறுத்திட்டு போகும்போது ஐ ஹேவ் 2 incidents வேர் பீப்புள் வந்து கீஸ் வச்சு இந்த ஸ்டோனை நோண்டி they try to take it off. 2-3 பேர் எடுத்துட்டாங்க. நான் போய் சண்டைலாம் போடல. ஒரு தடவை நான் பார்த்துட்டேன், ஏன்பா அது ஒன்றும் இல்லைப்பா, அமேசானில் வந்து 200 பீட்ஸ் வந்து 120 ரூபா தான்ப்பா, ஏன்பா இதுக்கு இப்படி நான் ஒன்றும் துபாய் ஷேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக பேசிட்டு சிரிச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ ஒரு ஃபுல்லாக கொத்து வச்சுருக்கோம். மக்கள் எடுக்க என் டாக்டர் வந்து ஒட்டிகிட்டே இருக்கா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒட்டினது வந்து விழலை இப்போதைக்கு. மக்களாக கீ வச்சு எடுத்தால் தான் வரும். பட் ஸ்டாண்டிங், பட் சன்லைட்டில் வந்து இட் கிவ்ஸ் அ கிளிட்டரிங். இன் AliExpressலேருந்து ஐ இம்போர்ட்டட் லாட் ஆஃப் பார்ட்ஸ் ஃபார் திஸ் கார். ஸோ அங்கேருந்து இந்தியாவுக்கு டெலிவரி வந்து இட்ஸ் பின் பிளாக், ஸோ இட்ஸ் நாட் அவைலபிள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ கசின் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். ஐ ஹேட் சென்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் டு ஹிம். அவன் இங்கே வர்றப்போ கொண்டு வந்தான். மெனி ஆஃப் தோஸ் பார்ட்ஸ் ஆர் தேர். அண்ட் போடாத பார்ட்ஸ் ஒரு பேக் ஃபுல்லாக வச்சுருக்கேன். லைக் திஸ் மிரர் ஃபுல்லி இன் கார்பன் ஃபைபர், ஐ ஹேவ் தட். அதை வச்சு பார்த்தேன். ஸோ எல்லோரும் வந்து ரெட்டே இருக்கட்டும், இப்போதைக்கு டச் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் தோஸ் பார்ட்ஸ். ஐ வில் டெல் சம் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் தட் ஆர் அப்கிரேடட். நீங்கள் அப்படியே வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டீரியரில் வந்துட்டோம். அண்ட் சார் வந்து ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இன்டீரியர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க சார்? ஓகே, எங்கே ஆரம்பிக்கிறது? ஓகே,
So the main biggest expense பாத்தீங்கன்னா இந்த display unit. Okay, so I'm very fond of Google navigation. மற்றதை பற்றி that is my high priority for me, navigation. எங்கே போனாலும் கூகுள் மேப்ஸ் இல்லாமல் போகிறது கிடையாது. ஸோ கிவன் தட் எக்ஸிஸ்டிங் ஓஎம்ல வருது இந்த சைஸ் தாங்க இருக்கும். ஓகே, ஐ ஹாவ் தட். ஓகே, இங்கேருந்து பார்த்தா திஸ் இஸ் த சைஸ் யூ வில் கெட் இன் ஓஎம். ஓகே, ஸோ பயங்கர லாஃபிங் ஸ்டாக் ஆயிடுச்சு. என்னோட 5 வருஷம் குவிட்டிலேயே நான் இதோட பெரிய டிஸ்பிளே போட்டேன். ஜஸ்ட் ஃபார் 10,000 12,000 யூ கெட் ஆண்ட்ராய்டு யூனிட்ஸ். சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெரிய மெர்சிடஸில் வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி இது ஐ ஹேவ் அப்கிரேடட். திஸ் இஸ் க்ளோஸ் டு 76,000. 76,000. ஓகே, இது ரீசன் நீங்கள் கேட்கலாம். அப்படின்னா இதில் வந்து எக்ஸஸ் இந்த சைஸ் ஆண்ட்ராய்டு யூனிட்ஸ் எல்லாம் வந்து 10,000 15,000 20,000 எல்லா ஃபீச்சர்ஸோட இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதோட ப்ரைமரி ரீசன் ஃபார் திஸ் காஸ்ட் இஸ் இதோட கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, OEM ஓட கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் NTG mode. ஓகே, ஸோ திஸ் வில் கிவ் OEM ஓட ஒரிஜினல் டிஸ்பிளேயோட எல்லா ஆப்ஷன்ஸ். Okay, so to get an Android unit that also has all the OEM original options, Mercedes oda ella options idukulla irukum. Okay, so idella Mercedes oda vanda original options. Okay, you can go to any setting, you can look at anything. Okay, Mercedes la vara madri ella this was the original player ivla da irukum. idla idoda innum konjam chinnadave irukum. Idhu Mercedes oda original unit. It will not be as flashy as other things. Okay, so இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் வேணும். But you also need latest Android Auto, Apple CarPlay எல்லாம் வேணும்னா you have to go for a unit like this which will have the both worlds. Okay, so this will have everything. உங்களுக்கு Google Playல இருந்து including SIM card இருக்கு இதுல data. Okay, இது என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். And the reason I got this was நான் வந்து I personally don't connect my phone to this unit as for Android Auto. ஏன்னா that will connect your phone's Bluetooth, வைஃபை, டேட்டா, ஜியோ லொக்கேஷன் எல்லாத்தையுமே அட் அ டைம் யூஸ் ஆகிறதுனால உங்கள் பேட்டரி பயங்கரமாக ட்ரெயின் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக அதை சார்ஜ் ப்ளக்இன் பண்ணியும் வச்சுருந்தாலும் இட் வில் ஓவர் ஹீட் ஆஃப்டர் ப்ராப்ளி 1 or 2 hours. ஓகே, நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது இட் வில் டீக்ரேட் யுவர் ஃபோன் லைக் எனி திங். நீங்கள் ஐ டோன்ட் அட்வைஸ் தட். நான் என்ன பண்ணுறேன், மை ப்ளூடூத் இஸ் கனெக்டட் டு மை த ப்ளூடூத் ஆஃப் த Mercedes car, நாட் த ப்ளூடூத் ஆஃப் த டேப்லெட். Okay, so this tablet is totally independent. So நான் இப்போ இதில் மேப்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், it is not dependent on my phone. இதில் இருக்க இன்டர்நெட், இதில் இருக்கிற மேப், I've logged in. Also I created a separate login ID for separate Google username for this tablet. Don't even mix it with the so the independent full independent. So phone இருக்கோ இல்லையோ, this will operate independently. It has data independently. It will operate independently. Google Playல இருந்து எல்லாமே இருக்கு. இங்க வந்து you can connect your pen drive and that will play the music. Apart from that you have a memory card holder here and CD. Of course DVD இந்த காலத்துல யாரும் யூஸ் பண்றது இல்ல, but you still have the controls for all of that. Setup, you can change everything. நான் எல்லாமே red background கொடுத்து எல்லாம் வச்சிருக்கேன். This is the app for connecting to Android Auto. So the dashboard வச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு வந்து default kilometer speed கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி இருக்கவங்களே பார்க்கணுன்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்கே எனி சேஞ்ச் நீங்கள் எங்கே எது பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணது என்ன நீங்கள் காமிச்சிடும். இப்போ நான் ஏசியை வந்து 1.5 2 வைக்கிறேன்னா இட் பிகம்ஸ் 1.5 to 2. I reduce it to 1.5, it will reduce the temperature set here. All the இங்கே ஃபீச்சர்ஸ் here. நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஒரு பாப் ஆகிட்டு டிசேபிள் ஆகிடும். ரிவர்ஸ் கேமரா இஸ் a default. நீங்கள் ஒரிஜினல் பிளேயரில் சின்னதாக வரும். இதில் வந்து அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் பிகர் வித் a better view. So based on your steering, it will change. Okay, so you can even watch YouTube videos in this with this sound effect and everything. So this is the biggest expense I've made. மிச்ச நீங்க பார்க்கறது ஒரு 25 cosmetic changes பண்ணிருக்கேன். Let's start here. So these rings that you see here, red colored rings in every AC duct. Okay, this is all third party. You have a carbon fiber cover over these buttons. This is third party. The red carbon fiber cover here, red carbon fiber cover here, separate. So இது வந்து paddle shiftக்கு metal extenders. So these are steel extenders. So that is third party. What is this? Keyக்கு வந்துட்டு diamond studded ring ஒன்று இருக்கும். Okay, you can see here. Okay, so that is third party. These switches, இந்த switches எல்லாமே newly put. ஏன்னா ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பீல் ஆகி வந்துச்சு. Of course 8-year-old car wear and tear இருக்கதா. I replaced all the switches. Carbon fiber cover here. No, that the default one. Okay, default one. The carbon fiber sticker is separate. Okay. Okay.
So நிறைய கார்பன் ஃபைபர் மாதிரி ஆக்சென்ட்ஸ் நீங்க இங்க பார்க்கலாம். எனக்கு வந்து ஈவன் சீட் பெல்ட்லயே வந்து ஸ்பாஞ்ச் கவர்ஸ் இந்த மாதிரி. அண்ட் மிரர்ல பாத்தீங்கன்னா another கான்வெக்ஸ் மிரர் எனக்கு ஃபுல் ரோடோட லுக் கொடுக்கிறதுக்கு. இஃப் யூ கேன் see the mirror it will show much bigger view on either side. Of course steering cover இது வந்து lot of my friends are split 50-50. Some like it, some hate it. Okay, so this is some of the upgrades that I have done here in the car. Okay, இது வந்து glasses holder. ரெண்டு glasses hold பண்ணிக்கலாம். So இதெல்லாம் சின்ன சின்ன மாதிரி டோட்டலா I think ஒரு 25-30 upgrades, சின்ன upgrades I've done. I've upgraded the speakers in the front. That's used more. So உங்களுக்கு நல்லா இருக்கும் கேட்கிறதுக்கு. ஸோ நிறைய இன்டீரியரில் வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்ல நிறைய நீங்க பண்ணியிருக்கீங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏதாவது டியூன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதெல்லாம் கோர்ல வந்து நான் சொன்னேன்ல, கோர்ல வந்து யூ ஷுட் நாட் ப்ளே வித் கோர் மெக்கானிக்ஸ் அன்லெஸ் யூ ஹேவ் நீங்க எந்தூசியாஸ்டா இருந்து உங்களுக்கு வந்து கையில எக்கச்சக்க காசு இருக்கு, யூ ஆர் நாட் டூ பாதர்ட் அபவுட் ஃபினான்ஸ்னா நீங்க அந்த யூ கேன் கோ டு த டியூனிங், யூ கேன் என்ஹான்ஸ் இட், டர்போவை இன்னும் பெட்டர் பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் இதெல்லாம் நீங்க போடலாம். பட் நீங்கள் ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் போட்டு சவுண்ட் நிறையன்னா டிராஃபிக் போலீஸ் வில் ஸ்டாப். ஓகே, ஸோ if you are ready to deal with all those things, you can do that. But I'm not touching any core component. Cosmetic and comfort I've made some changes. So இங்கே வந்து shifter is இங்கே console இங்கே மெயினில் எதுவும் கிடையாது. The shifter is here on the right hand side, general for Mercedes. So as you can see in the console, it is currently neutral. இதை நான் இப்போ மேலே மூவ் பண்ணால் ரிவர்ஸ், கீழே மூவ் பண்ணால் டிரைவ். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் it goes into parking. Okay, so if I brake la kaal etrana, those arrows will disappear. I press the brake, those arrows are indicating that the car is now ready to go into drive or reverse. Now I'm putting into drive, you will see D1 by default. Okay, so the default mode is eco or E. Inge vande you have 3 modes which can be interchanged. Okay, eco, sport, manual. Okay, so sport la போடிங்கனா உங்க சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் ஆகும், உங்க RPM வந்து ரொம்ப ஹை ஆயிடும், கியர் ரேஷியோ சேஞ்ச் ஆயிடும், பயங்கர சவுண்ட் அதிகமா இருக்கும், கார் வந்து ரொம்ப பெப்பியா ஸ்போர்ட்டியா இருக்கும். மேனுவல்ல போட்டிங்கன்னா யூ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல். ஸோ யூ ஹேவ் கியர் இன்க்ரீஸ், கியர் டிக்ரீஸ், யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் த கார். ஈகோ இஸ் கார் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ இன் உங்களுக்கு இருக்கிறதுல ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக தர மாதிரி ஈகோவில். ஸோ தீஸ் ஆர் 3 modes அவைலபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் CLAவோட நீங்கள் டேஷ்போர்ட் ஃபுல் ஆன் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சார் இப்போ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு லக்ஸுரி கார் ஒரு எப்படியும் ஒரு ட்ரீம் இருக்கும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த லைஃப். உங்களுக்கு வந்து இது எப்போதுலேருந்து சார் இருந்தது? எனக்கு வந்து ஐ வுட் சே இட்ஸ் பார்ட் ஆஃப் மை மிட் லைஃப் கிரைசிஸ். ஐ ஹிட் 40. ஓகே, ஸோ நம்ம வந்து நமக்காக என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு இம்பல்ஸ் பர்ச்சேஸ் இஸ் வாட் லைக் ஐ டோல்ட் பிஃபோர். பட் உங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் யூ லைக் a sense of satisfaction. Definitely it is something that I think each individual hardworking individual should experience. Okay, I'm not saying அது எல்லாமே கரெக்டாக நான் சொல்ல வரல. I have had instances traffic police வந்து என்ன மட்டும் வாங்கன்னு சொல்லி விடுறது, ஹோட்டலில் போனால் பார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அலோகேட் பண்ணுறது, நீங்கள் வாங்க சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து நான் ரைட்டுன்னு சொல்ல விரும்பல. பட் இட் இஸ் ஹவ் த வேர்ல்ட் இஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் யூ ஃபீல் குட். ஓகே, அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கங்க்ராச்சுலேட்டிங், ஃபீலிங் கிரேட் தட் யூ அச்சீவ் சம்திங் இன் யுவர் லைஃப். எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கணக்கில்லை. ஆனால் இந்த கார் வாங்கினது இது வரைக்கும் நான் எனக்கு சொந்தக்காரங்க டச்சிலே இல்லாத 5-6 வருஷம் டச்சிலே இல்லாத சொந்தக்காரங்கெல்லாம் கால் பண்ணி எப்பப்பா எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு கேட்குறாங்க. ஸோ நான் எவ்வளோக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா அவ்வளோக்கு பர்க்ஸும் இருக்குது. பட் சொல்லாத பர்க்ஸ் என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். ஓகே, அந்த காலத்திலேயே 5 ஸ்டார் இல்லாமல் வண்டியே லோ டோன்ட் லான்ச் ஆல் ஆஃப் தி லக்ஸுரி கார்ஸ். இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் நீங்கள் இன்னொரு காரோட கண்டிப்பாக யாருக்கும் எல்லாருமே சேஃபாக இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். பட் உலகம் அப்படி இல்லை. பட் வென் யூ ஹேவ் அன் ஆக்சிடென்ட், ஓகே, ஐ ஹவ் சீன் இன்ஸ்டன்சஸ் வேர் Mercedes, BMW ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதிலாம் அப்பலாம் மாதிரி ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய கார் ஸ்டார்ட் ஆகலாம், தேவ் இன்க்ரீஸ் த சேஃப்டி ரேட்டிங் டு ஹியூஜ் லெவல். பட் நீங்கள் லக்ஸுரி கார் போகும்போது இட் இஸ் இன்ஹெரண்ட் இன் எவ்ரி சிங்கிள் காம்பனண்ட். வந்து ஃப்ரேம் வந்து பாடி மட்டும் இல்லாமல் எவ்ரி சிங்கிள் காம்பனண்ட் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் யர் சேஃப்டி. அது வந்து இது வந்து சொல்லப்படாத லக்ஸுரி கார்னா எல்லாருமே வந்து வெட்டி சீனுக்குன்னு நினைக்கிறீங்க. பட் சொல்லப்படாத ஒரு இன்ஃபர்மேஷன் காஸ்ட் ஏன் அந்த பேரிங் ஃபார் த காஸ்ட் a huge amount goes into safety. Okay, so அது வந்து most of them don't talk about it. கண்டிப்பாக வந்து நீங்கள் இட் இஸ் கிரேட். அண்ட் ஹைவே டிரைவ், லாங் டிரைவ் நீங்கள் போனீங்கன்னா யூ cannot beat a feel of luxury sedan என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து SUV தான் ட்ரெண்ட், எவ்ரி ஒன் இஸ் SUV.
என்னோட பர்சனல் ஒப்பீனியன் the reason people go for SUV is ground clearance. Okay, ரோடு சரியில்லை அண்ட் தண்ணியில் போனாலும் என்ன ஒன்றா கூடாது, ஹைட்டாக இருக்கணும் வண்டின்ற ப்ரைமரி பர்பஸ்னால எல்லாம் வந்து they keep focusing on SUV. பட் டிரைவ் கம்ஃபர்ட் அண்ட் லாங் டிரைவ் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எஸ்யூவியில் ஆஃப்டர் சர்டன் ஸ்பீட் உங்களுக்கு வந்து இது பாடி ரோல் ஒரு பயமே இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஓகே, எஸ்யூவி இஸ் திஸ் வில் பி பிளான்டட் டு த கிரவுண்ட். நீங்கள் நான் ஹை ஸ்பீடில் போய் நான் வந்து டேர்ன் பண்ணியிருக்கேன், நீங்கள் 10ல் டேர்ன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 100லையும் டேர்ன் ஆகும் வண்டி, அப்படியே grip it will be planted to the ground. ஸோ அது வந்து இட் இஸ் சம்திங் தட் இதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி சம் குட் அட்வான்டேஜஸ் எஸ்பெஷலி ஃபார் செடான். எல்லாருமே செடான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனி நிறுத்திட்டாங்க. வோல்வோல ஒரு செடான் தான் இருக்கு, எல்லாமே ஸ்விட்ச் டு எஸ்யூவி. பட் ஐ திங்க் ஐ எம் ஸ்டில் அ ஃபேன் ஆஃப் செடான். இது வந்து ஓரளவுக்கு நாட் தேட் லாங் கம்பேர்ட் டு அதர்ஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு காம்பேக்ட். பட் டெஃபினெட்லி செடான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி இட் கிவ்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் கம்ஃபர்ட் அண்ட் பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் லாங் டிரைவ். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் செடான் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். வாங்கும்போது CLA ஒரு Mercedes தான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருந்ததா இல்லை வேற இது கூட நீங்கள் பார்த்தீங்களா சார்? இன் ஜெனரல் ஐ பின் ஃபேன் ஆஃப் Mercedes, பட் இந்த ரேட்டு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, ஸோ எனக்கு ஜென்ரலாக என்ன பெர்செப்ஷன், 2-3 ஷோரூம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா they wanted me to avoid Audi. In terms of long-term quality illa, you can pick between Mercedes and BMW. Okay, that was the information told to me. See, other things once you go into the next sector, Volvo is not that stylish, but உங்களுக்கு ரெண்டு brands where the after service cost will skyrocket is Jaguar and Volvo. ஓகேவா? ஸோ நீங்கள் எனி பார்ட்ஸ் சேஞ்ச் அண்ட் இது வந்து கண்ணாப்புனான்னு இருக்கும். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வித் தேர்ட் பார்ட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆப்ஷன்ஸ், போத் ஃபார் Volvo and Jaguar. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் சாய்ஸ் டாஸ் அப் பிட்வீன் BMW அண்ட் Mercedes. அண்ட் திஸ் பர்டிகுலர் கார் இஸ் ஃபார் ஸ்டைல். ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு இந்த ரியரில் இந்த வியூ இருக்கும். இட் இஸ் கால்டு மாத் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரியல் டெயில் லைட். யூ வில் கெட் டு see that. ஒரு பட்டர்ஃப்ளை மாத்தோட விங் மாதிரி இருக்கும் அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு மாதிரி கர்வியாக ஃப்ளோயியாக இருந்தது. ஸோ ஐ லைக் தட். அண்ட் ஒன் மோர் ஃபேக்ட் விச் பீப்புள் மைட் நாட் நோ இஸ் there is something called efficiency coefficient, which means உங்களுக்கு வந்து நீங்க ஸ்பீடா போகும்போது the air is hitting on your car and it's blocking you, right? So this car has one of the top efficiency in terms of cutting through that air and going and the rating CLA. Okay, when it was launched it was one of the top cars in terms of efficiency. Okay, இப்போ டீசலை ஃபீல் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஸோ டீசல்னா நம்ம வந்துட்டோம், என்ன மைலேஜ் சார் கொடுக்குது இந்த வண்டி? ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஓகே, ஸோ மைலேஜ் வந்து இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் யோர் டிரைவிங் ஸ்டைல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட 7th கியரில் தான் இது டாப் மைலேஜ் தரும். 7th கியர் ஜென்ரலி ஃபால்ஸ் ஆஃப்டர் 85. ஓகே, நீங்கள் சிட்டியில் எங்கேருந்து இதை ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியல. பட் once you are driving consistently in the 7th gear, I've hit instances where it has given me 25-26 as mileage. Okay, 25-26 I've gotten mileage in the highway, always in the 7th gear. பாத்துக்கோங்க 5000 something. Okay, already கால்வாசி இருந்தது, நான் tank full பண்ணேன் 5000 something. Okay, this is உங்களுக்கு லக்ஸரி கார்ல இது வந்து நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும். மைலேஜ் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ். நீங்க சிட்டில ஓட்டுனீங்கன்னா you may get anywhere, this car you may get anywhere from 10 to 15. பட் ஹைவேஸ்ல ரொம்ப ரேஸ் பண்ணாம ஸ்போர்ட் மோட் இல்லாம எக்கானமில ஓட்டுனீங்கன்னா இந்த டாப் கியர் ஓடிச்சுனா வண்டி I have personally got 25-26 ஆராம்சே. டீசல்ல தான் இந்த மைலேஜ் you can expect unless it's a hybrid. நீங்க வந்து நார்மல் வெறும் கம்பஷன் இன்ஜின்ல டீசல்ல தான் you can expect a comparatively much higher mileage. ஸோ இந்த வண்டி எடுத்துட்டு நீங்க லாங்கஸ்ட் எங்க வரைக்கும் சார் போயிருக்கீங்க? லாங்கஸ்ட் ஹைதராபாத் போயிருக்கேன். 700+ கிலோமீட்டர்ஸ். மார்னிங் போய் நைட் ரீச் பண்ணியாச்சு. அதை நான் குவிட்ல கண்டிப்பாக பண்ண முடியாது. குவிட்ல எனக்கு 1.5 நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ்ல உங்களுக்கு ஏதாச்சும் கம்ஃபர்ட் வைஸ்ல ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததா சார்? ஸ்பெசிஃபிக்லி எனக்கு இல்லை. அந்த டிரைவ்ல வந்து பாதி தூரம் என் கூட அந்த ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருந்தாரு. அவர் இனிஷியலா வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தாலும் இஸ் ரிலேட்டிவ்லி டால் ஃபெலோ. இந்த பக்கம் வந்து ரிலேஷன் இருந்ததுனால அவங்கள மூவ் பண்ணி உட்கார சொல்ல வைக்க முடியல. ஸோ ஹி வாஸ் ஸ்டக் இன் கார்னர். அண்ட் ஆஃப்டர் 1 hour or சம்திங் என்னோட டால் ஆனவன், நான் 6 feet. ஸோ டிரைவருக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ எம் 6 feet பட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ். தேர் இஸ் எனஃப் ஹெட்ரூம். பட் பின்னாடி இதே நான் போய் உட்காந்தேன்னா எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. ஆஃப்டர் 20 minutes ஐ ஸ்டார்ட் டு ஃபீல் ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட். எனக்கு வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது, தலை இடிக்கும் சிலப்போ மூவ் பண்ணால். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ இஃப் யூ ஆர்
கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துக்கலாம், அதுவும் 2 பேர் தான் உட்காரலாம். மூணாவது, அன்லெஸ் இட்ஸ் சைல்டு, இட்ஸ் இம்பாசிபிள் டு சிட் இன் த பேக். ஐ வில் பி வெரி ஃப்ராங்க். பட் டிரைவருக்கு அப்சல்யூட் ப்ளஷர். லாங் டிரைவ் உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். யூ வில் நாட் ஃபீல் any, and you will continuously be overtaking vehicles. The people who overtake you will be like 1 in 100 vehicles, unless he is also driving some crazy sports car. There's no chance. Innonu solren, when I was driving a Quid, whenever I overtake somebody la, let's say they are going in 80, I am going in 90 and I am overtaking them in a highway, immediately they'll have this ego problem. Even a Quid thana vechirukanga, ivan edukku nammala overtake pandranu solittu they will accelerate to 110 and then overtake me back. Whenever that happens, I will back out. Okay, it means he is not in the right frame of mind. Even கிட்ட போய் சண்டை போட்டா நமக்கு தான் பிரச்சனை. கண்டிப்பா கிரேசின்னு சொல்லிட்டு I will back out and come back. But in this car, whenever I overtake somebody, nobody has an ego. So Mercedes பா போட்டோம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, one they leave it. Okay, இதெல்லாம் நான் சொன்னேன்ல, அந்த சொல்லாத perks, okay, unintended perks, இது வந்து நம்ம கேட்டு வாங்கறதுல தானா கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் எல்லாம் கரெக்டான்னு சொல்ல வரல, பட் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுதான் லைஃப் இப்போதைக்கு. So in the car வாங்கி within 1 month I got a job overseas, okay, in Muscat. So அதுக்கப்புறம் in spite of that நான் வந்துட்டு போகும்போதெல்லாம் இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணி என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா நான் அதை வந்து I want to try to keep on doing something. இப்போ வீட்டில் அம்மா வீட்டில் மரம் நட்டுக்கிட்டே இருப்பேன் every weekend ஒரு மரம். அந்த மாதிரி you have to keep improving the place you are. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு மெஷின் இருக்கும்போது I want to ensure it is, I keep on upgrading something. அந்த 1 yearல நான் டோட்டல் ஓட்டிருக்கிறது 3000 to 4000 kilometers தான் ஓட்டியிருப்பேன். But I've spent 4 to 5 lakhs. Okay, இதனால எல்லாம் பயந்துடாதீங்க. ஐயோ ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் செலவு. நானே இங்க பயந்துடுவேன். No, அதுக்கு அப்படி பயப்படாதீங்க. It is just that என்னோட lessons learned I will continue to explain. So battery was in a bad condition, tires were not that great. டயரோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து இன்ஜின் அப்படியே நம்ம வந்து இதை பலன்னு வச்சுக்கணும்னு நினைப்போம். ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா வந்து ரீபெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சீட்டெல்லாம் வந்து லெதர் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் என்னதான் உங்கள் வண்டியில் பவர் இருந்தாலும் அதை ரோடோட கனெக்ட் பண்ணுறது வந்து டயர்ஸ். நம்ம வந்து டயரோட ஹெல்த்தை வந்து பயங்கரமாக இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மஸ்கட்டில் நான் இருக்க இடத்துல, இஃப் த டயர் இஸ் நாட் இன் குட் ஹெல்த், போலீஸ் வில் ஃபைன் யூ அண்ட் இம்பவுண்ட் யுவர் கார். ஓகே, ஏன்னா அங்கே வந்து ஹைவேஸில் மினிமம் ஸ்பீட் 80 போகணும் நீங்கள். ஓகே, 80 போலனா உங்க மேல மினிமம் 80 நீங்க போடலனா ஆக்ஷன் எடுப்பாங்க உங்க மேல. ஓகே, சோ எல்லாம் கண்ணாபுண்ணா ஹை ஸ்பீட்ல போவாங்க. ரேட்டட் ஸ்பீட் இஸ் 120, பட் அப் டு 140 எல்லாம் ஆராம்சே போவாங்க. ஸோ தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் த டயர் வந்து அந்த ஸ்பீட்ல வந்து மேங்கிள் ஆகி வந்து வெஹிக்கிள் டாப்லாம் இஃப் த டயர் இஸ் நாட் இன் குட் ஹெல்த். ஸோ தே டேக் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் த டயர். நீங்க டென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, டயர் ஒழுங்கா இருந்ததுன்னா வண்டி ஒழுங்கா ஓடும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்தியாவில் வந்து டயரை வந்து இருக்கிறதுலே தேஞ்சு த்ரெட் எல்லாம் போய் டயரை வந்து மாத்துறோம். ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு லுக் அட் ரீப்ரையாரிட்டிஸ் திங்ஸ். ஓகே, சேஃப்டி அண்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் டயரில் வந்து விளையாடக்கூடாது. காஸ்மெட்டிக் திங்ஸை வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு பிரைமரி ஃபண்டமெண்டல்ஸை மறக்கிறோம் இந்தியாவில். அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். இந்த வண்டிக்கு செட் ஆஃப் டயர்ஸ்னா எவ்வளோ சார் வருது? எனக்கு அரௌண்ட் 32,000. Okay, Continental. Okay, if you go for some other brands, Continental warranty is higher. If you go for some other brand, I would suggest between Continental and Yokohama, both are good tires. நீங்க வந்து again நான் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் ஏன் வந்து என்கரேஜ் பண்ணலன்னு நினைக்காதீங்க. நம்மளோட குவாலிட்டி ரேட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கண்டிப்பாக இல்லை. என்னைக்கு ஏதாவதோ ஐ பி ஹாப்பி டு பை இந்தியன் மேனுஃபேக்சர் டயர். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக ஐ டிட் அ சர்வீஸ். அதில் ஐ டெல் யூ அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் which Sundaram Motors have introduced. Ambattur Sundaram Motors Mercedes. So they have introduced specifically service package for 8+ years old cars. Oh. Okay, not for new cars. 8+ years old ஆன கார்ஸ்க்கு மட்டும் தான் applicable. Okay, so இது எப்படின்னா I think it for me, my car, my service was around 50k. இந்த வாட்டி again I had to change some things. Auxiliary battery, இன்னொரு பேட்டரி இருக்கு, அது வந்து ஃபெயிலியர் எரர் காமிச்சது. I replaced that also. Okay, two batteries ரெண்டுமே மாத்தியாச்சு. ஸோ அதுவும் மாத்தியாச்சு. அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ் இப்போ பண்ணதுல the cost was 50,000. So Sundaram Motors gave me an option. இப்போ இந்த சர்வீஸ் பேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். You get the service pack that cost is around 24,000. Okay, so that means your in the service kana cost will reduce to 24,000. Oh, so for the same 50,000 I paid 48,000 and I got a service pack for 2 years. So 2025 end வரைக்கும் this car is covered by the service pack warranty. So that means labor cost is 0 during service. Okay,
அண்ட் நான் இப்போ ஏதாவது பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் அந்த பார்ட்ஸுக்கு எனிவேர் ஃப்ரம் 5% to 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க டிபெண்டிங் ஆன் த பார்ட். ஓகே, ஸோ நான் நார்மல் சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்லேயே தேவ் கிவன். பட் when I checked with them, this is not a feature given by Mercedes. This is given specifically by Sundaram Motors. So if you go to another Mercedes showroom, you may not have this option. So இது கூட்டனால என்ன ஆச்சு, இப்போ என்னோட நார்மல் சர்வீஸ் நான் 25,000-30,000 ஆகும்னு சொன்னால, டிஃபால்ட் சர்வீஸ் that cost will even come down to 10,000-12,000 now. ஓகே, ப்ளஸ் எனக்கு பார்ட்ஸ் சேஞ்சுக்கு வந்து இப்போ அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஏன் வந்து OEM விட்டுட்டு எல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி பார்ட்ஸ்க்கு போறாங்க, அதை வந்து சுந்தரம் மோட்டார்ஸ் இஸ் டார்கெட்டிங் அண்ட் பிரிங்கிங் தட் லெஸ். இப்போ வெளியில உங்களுக்கு வந்து Mercedesல 20,000, ஓகே, தேர்ட் பார்ட்டி ஷோரூம்ல 10,000 அப்படின்னா நீங்க தேர்ட் பார்ட்டி போயிடுவீங்க. எதுக்கு நான் இவன்ட்டு 20,000 கொடுக்கணும்னு. இப்போ என்ன பண்றான் Mercedes வந்து ஒரு 12,000 13,000 சொல்றான். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 2,000 கொடுக்கறத நான் அவன்கிட்டே கொடுத்தேன்னா எனக்கு பிராண்டடா அவன் வந்து ரிசிப்டோட இருக்கு. சர்வீஸ் ஹிஸ்டரியில இட் will always be in the service history whenever somebody searches for my car. So in the aspects of that is his target. He understands the market. இப்போ வந்து அதனால அவன் வந்து இந்த சர்வீஸ் பேக்கேஜ் போட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என் கஸ்டமர் இது நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இதை நான் சாம்பியன் பண்ணதுனால they told me voluntarily, அவங்களே சொல்லி, see there is no need for them to tell me. அவங்க 50,000 நான் 50,000 நான் கட்டியிருப்பேன். பட் அவங்களே சொல்லி இந்த சர்வீஸ் பேக் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2,000 இந்த வாட்டியும் குறையும், இனிமே ஃபர்தர் சர்வீஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு பாதி ஆயிடும் சொல்லி they have given me the service pack. It's only 24,000. Definitely superb option. இன்னொரு impulse purchase, one of the reasons is the car has got a fancy number 9,000. That's a car's number. So I started my career with ISO 9001 quality auditing. Okay, so that 9,000 is இதுல எவ்வளவோ ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ல அதுவும் one of the trigger points for buying the car. இந்த தப்பெல்லாம் நீங்க செய்யாதீங்க. These are all which is what leads to impulse purchase. இன்னொரு மிஸ்டேக் நான் பண்ணது வந்து பூட்ல வந்து நிறைய வெயிட் ஏத்துனேன். லைக் மென்யூர் உரம் மூட்டை, ஓகே, Mercedesன்னு கூட பார்க்காம 4 உரம் மூட்டை எடுத்து பேக்ல ஏத்துனேன் போயிட்டு கார்டன்ல எல்லாம் போடுறதுக்கு. அது ஒரு ஸ்டைல் மாதிரி. Mercedes தான் எதா இருந்தாலும் பரவாயில்ல, குவிட் என்ன கொண்டு தான் Mercedes சொன்னேன் இதுல ஏத்து அப்படின்னா. ஆக்சுவலா நர்சரிக்காரனே சார் இதுல வைக்கணுமா சார்னு கேட்டான். அப்பவாது நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். வச்சோடனே என்னாச்சு, வச்சுட்டு ஸ்பீடா போவோம், the suspension got wobbly and I got sound. Okay, then I went and got checked. I had to change the rear suspension. ஓகே, ஸோ அப்போ அதில் ரஸ்ட் இருந்தது, சரியில்லை கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஐ காட் இட் சேஞ்ச் இன் தேர்ட் பார்ட்டி ஷோரூம். ஓகே, ஸோ போத் ஃப்ரண்ட் ஷாக்ஸ் அண்ட் ரியர் ஷாக்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்ச். ஐ ஸ்பெண்ட் another 50,000 ஃபார் ஆல் திஸ். சஸ்பென்ஷன் ஒர்க் ஒரு 50,000 ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சேர்த்து. டீலர்ஸ் அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரெஷர் போடுவாங்க. இப்போ போயிடுச்சுன்னா உங்க லைஃப்ல கிடைக்காது, உங்களால Mercedes நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஃபாலோ ஆகாதீங்க, பொறுமையா பண்ணுங்க. பட் ஐ எம் நாட் opposed to this. So if I come back to India, see, இப்போ I'll give one more example. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கம்பேர்ட் டு நார்மல் கார். இப்போ நான் பேஸ்மெண்ட்டில் நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ காரை ரெகுலராக எடுக்கலைன்னா இட் வில் ஹேவ் இம்பேக்ட். யூ ஹாவ் டு டேக் த கார் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 4-5 days டு மெயின்டைன் ஹெல்த். ஓகே, ஸோ இது வந்து ஒய்ஃப் இஸ் அஃப்ரைட் டு டிரைவ் த கார் பிகாஸ் ஆஃப் த பவர். ஸோ ஸ்டார்ட் பண்ணி மட்டும் தான் வைப்பாங்க. 5 minutes ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வச்சிருவாங்க. திஸ் இஸ் தி ப்ராக்டிஸ். நான் என்ன ஆச்சு, இப்போ பேஸ்மெண்ட்லேயே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ராட் வந்து ஒரு வயரை கடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 2,000-3,000 செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான், 15,000 ஆச்சு Mercedesல. 15,000 ஜஸ்ட் ஒரு ராட் கடிச்சதுக்கு. அந்த ஹார்னஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ அகெயின் இதில் சேஞ்ச்னா அந்த சேஞ்ச் மட்டும் இல்லை, அந்த ஒயருக்கு மட்டும் இல்லை, Mercedes will charge for the labor also. So like I told, right, they have அந்த certified labor வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு they are paid twice than other mechanics. So somehow that cost had to, எங்கேயாவது அந்த பணத்தை அவங்க திணிக்கணும்ல, யார்கிட்ட வாங்குவாங்க? கஸ்டமர் கிட்ட தான் வாங்குவாங்க for that quality. But இப்போ அந்த இது நடந்துச்சுன்னா I'll have to pay only for the wiring because I have a service pack. Labor will be zero for me. Okay, this is all before that. But நான் ஒரு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் அதுக்கான காஸ்ட் நீங்க ஹை, டெஃபினட்டா ரொம்ப ஹையா தான் இருக்கும். மிச்சதெல்லாம் நீங்க வந்து எதையுமே எனக்கு செக் பண்றதுக்கு டைமும் இல்லை ஆளும் இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியது மேனுஃபேக்சரிங் இயர் அண்ட் கிலோமீட்டர் ஓரளவுக்கு இஃப் இட்ஸ் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ஓரளவுக்கு பார்ட்ஸ் வில் பி. அதுவும் கிலோமீட்டர்ன்றது சென்னையிலலாம் ஓரளவுக்கு ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டர் டேம்பரிங்கிறது வந்து இன்னும் அந்த அளவுக்கு இங்கே வரல. நீங்கள் டெல்லியிலலாம் போனீங்கன்னா 80% வந்து they have gotten to an expert level of having electronics attached to the back side of it and they reprogram the kilometer and reduce it from 1 lakh to 30,000 40,000. இதுக்கு தான் என்ன ஆகும், நீங்கள் வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட போய் சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணும். அவன் சர்வீஸ் ரெக்கார்டை அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ரெடி பண்ணி சீல் வச்சு அழகாக கொடுப்பான். நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டூ அ தேர்ட் பார்ட்டி செக் வித் த கம்பெனி.
நீங்க வந்து அதுவும் தேர்ட் பார்ட்டி கராஜ்ல அவன் சொல்ற கராஜ் நீ போக கூடாது. ஏன்னா அந்த கராஜ் கிட்ட அவன் ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பான். டை அப் எல்லாம் வச்சு எல்லாருக்கும் டை அப் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கும். அதனால நீங்க யூ ஹேவ் டு கோ டைரக்ட்லி டு கம்பெனி அண்ட் செக். அவன் ஏமாத்த மாட்டான். இஃப் யூ ஆர் மெயிலிங் த டைரக்ட் கம்பெனி அண்ட் கெட்டிங் த டீடைல்ஸ், யூ ஆர் பேயிங் them and getting the details, you are showing the transaction. இந்த மாதிரி வாங்குறேன், ஐ வாண்ட் டு நோன்னு சொல்லி நீங்க கரெக்ட் பண்ணா as a paid they will give the receipt லெட்டர் ஹெட்ல கொடுப்பாங்க. they cannot cheat on that because they are held liable. இப்போ நியூவா லான்ச் ஆற Mercedesலாம் பாத்தீங்கன்னா the dashboard is stretched across the head. இங்க வரைக்கும் ஃபுல்லா கொடுத்துறாங்க. கடைசி வரைக்கும் கொடுத்துறாங்க. கொஞ்சம் ஓவர் கில்லா இருக்கு. ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது. இந்த டிஸ்ப்ளே is meant to aid the driver, not to kill the driver. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 12 inch display is sufficient. நான் ஓட்டவே இல்ல, வீட்ல தான் சும்மா இருந்தது. அப்புறம் எதுக்கு ஆயில் சேஞ்ச்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகே, இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நான் 1000 கிலோமீட்டர் தான் சார் ஓட்டிருக்கேன், அப்புறம் எதுக்கு ஆயில் சேஞ்ச்? ஆயில் சேஞ்ச் இஸ் நாட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் ஆயில் சேஞ்ச் இஸ் கிலோமீட்டர். த அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆயில் சேஞ்ச் இஸ் டைம். ஓகே, ஆயில் ஆஃப்டர் a period ஆஃப் டைம் நீங்க யூஸ் பண்ணாம நிறுத்தி வச்சிருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்லஷியா திக்கா இது மாதிரி ஆயிடும், ஜெல்லி மாதிரி ஆயிடும். அது நீங்க யூடியூப்ல சில வீடியோ பாருங்க, ஆயில் சேஞ்ச் ஆஃப்டர் 1 year அந்த மாதிரின்னு போட்டு பாருங்க. அப்படியே அந்த பிளாக் வந்து ஒரு கேக் மாதிரி எடுப்போம் ஆயில். ஓகே, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க மிச்சம் எந்த செலவும் பண்ணல. எனக்கு சஸ்பென்ஷன் செக் பண்ண வேணாம், இது பண்ண வேணாம், கியர் பாக்ஸ் செக் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஆயில மட்டும் நீங்க 6 months ஒன்ஸ் மாத்திட்டே வந்தீங்கனால இன்ஜின் எந்த பிரச்சனையும் வராம உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். என்னோட ஃப்ரண்ட் இது வந்து கிரில் நியூ கிரில் வந்து ஐ காட் இட் ஃப்ரம் நார்த் இந்தியா தான். ஓகே ஓகே, ஸோ இங்க வந்து இட் வுட் ஹவ் காஸ்டட் மீ 25,000 26,000 சொன்னாங்க. அங்க வந்து ஐ காட் இட் ஃபார் 12,500 இன்க்ளூடிங் த ஷிப்பிங். Oh, nice. Okay, so அது LED அவனே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டான். Okay, so I'm a Google வந்து I am one of the top reviewers in Google. So my reviews are generally listed on top. I think I'm level 7 reviewer, master reviewer Google default mapsல. So அத சொன்னோனே அவன் வந்து ஓகே சார் பார்க்கிங்ல இன்னும் கொஞ்சம் 1000 rupees குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு 12,600 கொடுத்துட்டான். So it is you can negotiate. நீங்க வெண்டரை பார்த்துட்டீங்கன்னா you can negotiate and then take a call. எல்லாருமே வந்து ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க வீடியோஸ்ல ஃபார் யூஸ்ட் கார்ஸ், வெரி ஓல்ட் கார்ஸ். ஓகே, கரெக்ட். ஸோ அதோட மீனிங் வந்து பர்சனல் லோன், அதுதான் அதோட மீனிங். காருக்கு ஃபினான்ஸ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க கார் லோன் அப்படின்னு நினைக்க கூடாது. தே ஆர் ரெஃபரிங் டு பர்சனல் லோன். அதனால தான் ப்ரொஃபைலை பார்த்துட்டு பண்றோம் அப்படின்றாங்கல்ல. அது என்ன மீனிங்னா உங்க பர்சனல் ப்ரொஃபைல் சிபில் ஸ்கோரை பார்த்துட்டு பர்சனல் லோன் தான் எடுப்பாங்க. கார் லோன் மாதிரி பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்காது, சிக்னிஃபிகன்ட்லி அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கார் லோன் தானே கார் லோன்னு நினச்சிட்டு போவீங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டெப்ஸ் தாண்டி வந்துடுவீங்க. எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சு கையெழுத்து போட வந்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் 2% அதிகமாக இருக்குது வேணான்னு உங்களுக்கு வந்து யூ வில் பி ஒரு சோஷியல் ப்ரெஷர்னால அவ்வளோ தூரம் தாண்டி போயிட்டதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரின்னு கையெழுத்து போட்டுருவீங்க. ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட்டே யோசிக்கணும். பர்சனல் லோன்னா எடுத்து பாருங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 3 memory ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் ஐ கேன் அட்ஜஸ்ட் மை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சீட் மூவ்மெண்ட் எல்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஐ ப்ரோக்ராம்டு மை பாடி ஃபிட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு number 1. ஸோ என்னோட ஒய்ஃப்க்கு வந்து number 2. ஸோ whenever I sit I hit number 1, it will எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒய்ஃப் வந்து உட்காந்தாங்கன்னா 2, யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா 3. ஓகே, பட் ஐ எம் வெரி பர்டிகுலர். I don't allow any friends or relatives to drive it for long term. கொடுத்து ஒரு நாள் நீங்கள் வெக்கேஷன் போனால் சாரி, அவங்களே நான் ஃபஸ்ட்டு வாங்கும் போதே சொல்லிட்டேன் முக்கால்வாசி பேர்கிட்ட. யாரெல்லாம் என்ன கேட்பாங்கன்னு நான் அசியூம் பண்ணுறேன்னா அவங்ககிட்ட நான் டிஃபால்ட்டாக சொல்லிட்டேன். See the thing is if they go and hit it, okay, and if they do something, okay, அவங்க நிறுத்தி வச்சிருக்கப்ப எவனாவது வந்து இடிச்சாலும் சரி, ஓகே, ஸோ the expense will be ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இட் இஸ் நாட் லைக் 5,000 தானே 10,000 தானே நான் பார்த்துக்கலான்னு இருக்காது. டிபெண்டிங் ஆன் த இது உங்களுக்கு பாடியில் பெரிய இம்பேக்ட் ஆச்சுன்னா எக்ஸ்பென்ஸ். அதே சமயம் நம்ம வண்டி இந்த பாடியில் இவ்வளோ இம்பாக்ட் ஆகுதுன்னா அந்த வண்டி வந்து போர் ரேட்டிங்காக இருந்ததுன்னா அது அப்பளம் ஆகிடும், அது ஒரு விஷயம். பட் வி ஆர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் அதர் வெஹிக்கிள். ஓகே, as long as we have not gone and hit. நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது மற்றவங்க வந்து இடிச்சானாலும் நமக்கு லாஸ் தான். என்னதான் இன்சூரன்ஸில் போட்டுக்கலான்னு சொல்லி இருந்தாலும் நீங்கள் இன்சூரன்ஸில் போட உங்களுக்கு வந்து நோ கிளைம் போனஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகே, உங்களோட பர்சனல் ரேட்டிங் இஃப் யூ ஆர் இன்வால்வ்ட் இன் too many accidents, see we are living in a digital world. உங்களோட ஐடி இஸ் தேர் இன் எவ்ரி இன்சூரன்ஸ் கம்பெனி, இட் இஸ் தேர் வித் சென்ட்ரல் ரெகுலேட்டர், இட் இஸ் தேர் வித் இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நீங்க வருஷம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணீங்கன்னா இந்த டேட்டா இஸ் அவைலபிள் வித் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ வென் நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் நீங்க நியூவா போகும்போது உங்களோட வேல்யூ வந்து அதிகமாக கோட் பண்ணுவாங்க போற போக்கில். யூஎஸ்ல இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு, இந்தியாவில் அந்த அளவுக்கு வரல. பட் ஸ்டில் ரிமெம்பர், if you keep on claiming insurance, false-ஆ claim பண்ணாலும் it will come and hit you at certain point in time. இந்த கார்ல rear vent AC கிடையாது.
ஓகே, ஸோ டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தட். இது வந்து ஸ்போர்ட் மாடல்லையும் நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ்லேயும் தான் ரியர் வென்ட்ல ஏசி கொடுத்தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பாக்ஸ். பட் வண்டி கூலிங் ரியரில் வென்ட் வேணும்னு அவசியம் இல்லை. டிஃபால்ட் கூலிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆமாம், அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒன்ஸ் உள்ளே உட்காந்து கரெக்ட் சார். இல்லை இன்னொன்று ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே இட் இஸ் மூவ் பேக் அ லாட். பேக்கில் மூவ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ஸ்பேஸ். ஓகே, அண்ட் ஹெட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஜஸ்ட்டில் இருக்குது இடிக்கிறது. ஓகே, ஸோ நான் சைடில் வந்து போனால் எனக்கு இடிக்கும். ஓகே, நான் எக்ஸாக்டாக 6 feet. ஸோ எனக்கு மேலே யார் இருந்தாலும் தேல் ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். அண்ட் 6 கீழே இருக்கணும் நம்பர் 1. 2 பேர் தான். இன்னொன்று வந்து சைல்டு தான் உட்காரலாம் இங்கே இந்த சென்டரில். ஏன்னா நடுவில் டிரான்ஸ்மிஷன் டனல் கூட வந்து உங்களுக்கு மேலே வரைக்கும் இருக்குது. ஸோ காலை பெரியவங்க உட்காந்தாலும் 2 பக்கம் 2 சைடு. ஸோ அதனால ஸ்பேஸ் கூட நீங்கள் பாருங்கள். எஸ், மற்றபடி ஆம்ரெஸ்ட் எல்லாம் கிடச்சிரும் இல்லையா சார் இதில்? ஆம்ரெஸ்ட் இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ பின்னாடிலேருந்து முன்னாடி டேஷ்போர்ட் வியூ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து இல்லைனா எடுத்து ரிலீஸ் பண்ண டப்புன்னு போகிறோம். இது அது கூட சாஃப்ட் க்ளோஸாக தான் இருக்கும். இட் ஒன்ட் ஹிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்ரி காம்பனண்ட் தி லக்ஸுரி கார் தேவோட கிவன் அட்டென்ஷன். இது நிறைய விஷயம் இதெல்லாம் எனக்கு தெரிய கூட தெரியாது. என் டாக்டர் தான் சொன்னான், பாருங்கப்பா ஸ்லோவாக க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டெஃபினெட் லாட் ஆஃப் பர்க்ஸ். இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த டிசைனை தான் வந்து சார் சொன்னது மாத் விங் டிசைன். ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களுக்கு ஒரு பேர்ட் விங். இந்த வண்டியில் பூட் ஸ்பேஸும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அளவுக்கு டீசெண்டாக உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் எல்லாம் கிடச்சிரும். எல்லாருக்கும் ஐ சஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபைல் உங்கள் வண்டிக்குன்னு மேண்டேட்ரியாக இருக்கணும். ஓகே, ஹியர் எவ்ரி நீங்கள் வாங்கின பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து எவ்ரி ரெக்கார்ட் ஆஃப் வாட் யூ ஹேவ், காரோட ஒரிஜினல் இன்வாய்ஸ்லேருந்து கரண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் தென் எவ்ரி இன்சூரன்ஸ் அண்ட் கார் பார்ட்ஸ் யூ ஹவ் சேஞ்ச் அதோட ரெக்கார்ட். திஸ் இஸ் அ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் ஃபார் 2 years ஃப்ரம் சுந்தரம். Everything, ஒரு record, every invoice, everything that has changed over a period of from the time it is bought. If you have this file, okay, that means anybody who comes to you will trust you. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் CLA 200ஓட இன்ஜின் பே நான் ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ என்ன ஸ்பெக்ஸ் சார் இன்ஜின்? 2100 cc. ஓகே, ஸோ 2.1 liter 138 நினைக்கிறேன் ஹார்ஸ் பவர். ஓகே, ஸோ டர்போ சார்ஜோடு இருக்குது. ஒரு கார் டீட்டெயிலிங் பண்ணும்போது இன்ஜின் பேவும் டீட்டெயில் பண்ண சொல்லுவேன். ஸோ டஸ்ட்டு வாட்டர் ஸ்டாக்னெண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நடுவில் வந்து ரேட் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஸ்ப்ரேலாம் வாங்கி அடித்தேன். ஸோ யூர் லக்கி, உங்கள் வீட்டுக்கிட்ட ரேட் எதுவும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா யூர் லக்கி. பட் இது வந்து ஐ டோன்ட் நோ ரேட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒயரை ஏன் கடிக்கணும்னு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நீங்கள் வந்து காரோட அட்மாஸ்பியர் எடுத்து உங்களோட ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துருக்கீங்க. பட் இப்போது நீங்கள் வந்து ஒரு அப்ராட் போகிற இதில் சேல் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. அது வந்து எப்படி சார், என்ன டீட்டெயில்ஸ், என்ன இது? ஓகே, ஸோ இது வந்து நான் when I got this, like I told, I got this as the 4th owner of the car. And நிறைய பேர் சொன்னாங்க 4th ஓனரை வாங்கிட்டா உன்னால் சேல் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ என்னோடய ஐடியா வந்து நான் சேல் பண்ணுறதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் தான் வச்சுட்டு போகிறேன் கடைசி வரைக்கும் காரை. ஸோ நான் எல்லா அப்டேட்ஸும் பண்ணி நான் கன்ஃபார்மாக அதை வந்து சூப்பர் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து நானே வச்சுக்க போகிறேன். அப்படி தட் வாஸ் மை ஆர்குமெண்ட். பட் லைக் ஐ டோல்ட், நான் காரை வாங்கி 1 monthலேயே ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மஸ்கட். ஸோ ஐ வென்ட் தேர். அதுவும் ஐ வாஸ் நாட் டூ கிளியர். நம்ம கெரியர் பார்த்து எவ்வளோ லாங் டேர்ம் அங்கே இருக்க போகிறோம். ஏன்னா ஃபேமிலி ஐ ஹவ் நாட் டேக்கன் தேர். ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ நாள் அங்கே இருப்பேன்னு தெரியல. பட் given the 1 year ஆயிடுச்சு, given the circumstances, I feel near future I'm going to continue that. Okay, so given that எனக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண ஒரு சூப்பர் காரை வந்து பேஸ்மெண்ட்லேயே நிறுத்தி வச்சு அதை வந்து வீணாக போகிறத நான் விரும்பல. ஐ ட்ரைட், மை ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் ஐ ட்ரைட். பட் எல்லோரும் தேர் அஃப்ரைட் டு டேக் த கார். இந்த பவர் நான் எங்கேயாவது இடிச்சிருவேன், என் வீட்டில் பார்க்கிங் ரொம்ப சந்து, இது உள்ளே விட முடியாது, இந்த மாதிரி ஈச் ஒன் ஹேவ் தேர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நான் அவங்க வீட்டை போய்ட்டு நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் வந்து இட்ஸ் நாட் ஃபேர் on my part. That's the reason if somebody is willing to pay the right price, I'm ready to give it. But like I said, எனக்கு வந்து இது கார் வந்து ஜஸ்ட் ஓனர்ஷிப் கவுண்ட்டை மட்டும் பார்க்காம அதோட குவாலிட்டி அண்ட் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் சேஞ்சஸ் ஹவ் டன், ஹவ் பின் மேட். ஆல் த பார்ட்ஸ் ஆர் வித் வாரண்டி. டயருக்கு வாரண்டி இருக்குது. ஓகே, 2 நியூ பேட்டரிஸ். ஓகே, 2 சஸ்பென்ஷனும் பிராண்ட் நியூ. எல்லாத்துக்கும் பில், வாரண்டிஸ், எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்றவங்க டீசல் போட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். 2 years அவங்க வந்து
2024 service, 2025 service, no labor cost will be zero. Even if they want to change parts, அதில் அவங்களுக்கு big discount கிடைக்கும் Mercedesல. 2025 end வரைக்கும் அவங்களுக்கு செலவு ரொம்ப 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 மினிமலாக இருக்கும் compared to any other brand, any other car, I can assure you. So இவ்வளோ perks and advantages இருக்கு. That's about the car. If you are interested, நான் வாங்கினதுக்கு அப்புறம் I'll spend நான் சொன்ன மாதிரி close to probably 5 lakhs, okay? அந்த 5 lakhs update discount பண்ணிட்டு I'm looking at probably around 16 lakhs is a fair price for this car in my opinion. Considering all the changes I've made, considering the service pack and everything, so in the price உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்ததுன்னா, if you want to see, inspect the car, do a test drive in detail, you can run what sort of checks you want on the car. எல்லா invoices-உம் கொடுக்குறேன். You can check with Sundaram Motors Mercedes about the service history. You can check all of that and then take decision on the car. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க CLA மற்ற இடத்துல என்ன ப்ரைஸில் இருக்குன்னு. 55,000 odd ஓடுன CLA மற்ற இடத்துல you compare the price. It may be lesser owner count இருக்கலாம், but the condition, there is no guarantee on the conditions. இதில் எல்லாமே உள்ள எல்லா பார்ட்ஸ் வேரண்டட் ஆகக்கூடிய எல்லா மேஜர் பார்ட்ஸும் மாற்றியாச்சு in a good condition. நீங்கள் வாங்கி ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க without any hassle, you can look at this car for 16 lakhs. 16 lakhs. Year வந்து 2015. So 2015 CLA 200 அண்ட் சார் சொன்ன மாதிரி ஓனர் நீங்கள் இந்த வண்டியில் பார்க்காதீங்க. ஏன்னா அதுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த வண்டியோட நம்ம டிரைவு எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துப்போம். ஸோ கண்டிஷன் எல்லாமே நானே வந்து சொல்கிறேன் டாப் நாச்சாக இருக்குது. ரொம்ப சேராக இருக்குது. பல்லாவூர்லேருந்து கொளத்தூர் வந்து சென்னையில் ஒரே மழை, அதனால அதர்வைஸ் டீட்டெயிலிங் பண்ணி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. டோன்ட் வரி அபௌட் இட். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக டைரெக்டாக பேசிக்கலாம். அண்ட் நீங்கள் நேரடியாகவே அவங்களோட இடத்துக்கே போய் எல்லாமே செக் பண்ணி, ஸோ இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார். நம்மளுக்கு வந்து உங்கள் கார் மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஸுரி கார் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அண்ட் அது இல்லாமல் என்ன மாதிரி ஒரு நம்ம ப்ராப்பராக ஃபேக்டர்ஸ் பார்க்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளியராக சொல்லியிருக்கீங்க. டெஃபினெட்லி உன் சேனல் மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸை வந்து கிளியர் பண்ணும். அதாவது வெறும் அட்வான்டேஜும் சொல்லாமல் வெறும் டிஸ்அட்வான்டேஜும் சொல்லாமல் ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு பேலன்ஸ்டாக அவங்க டிசிஷன் எடுக்கணுன்றது தான் என்னோட எய்ம். ஐ ஹோப் அந்த எய்மை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்தர் வீடியோஸில் நான் வரணும், வந்து கண்டினியூஸாக ஃபைசனை வந்து டார்ச்சர் பண்ணணும்னா கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு லக்ஸுரி கார் வாங்க போகிறாங்க, இல்லை நார்மல் காரும் வாங்க போகிறாங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஃபேக்டரி செக் பண்ணிவாங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.